அனைவருக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாம் ரிவிஷன் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி 10வது நாள். இந்த 10வது நாள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், தரவு விளக்கம், அதோட கடைசி கிளாஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி தரவு விளக்கத்தை பற்றி 2 வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இது 3வது வீடியோ. இந்த 10வது நாள் நம்ம பார்க்குறது 3வது வீடியோ. ஏன் இந்த டிஐக்கு நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 கொஷின்ஸ் அப்படின்றது அந்த டிஐ டாப்பிக்லேருந்து வராது. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு டாப்பிக்கு. ஆனால் இந்த கொஷினை எப்படியெல்லாம் நான் அப்ரோச் பண்ணணுன்ற ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸி, இல்லைன்னா பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருப்பார். அப்போ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த டிஐ ஃபஸ்ட்டு வீடியோ ஓகேங்களா, டே 7ல் நடத்திருப்பேன். 2வது வீடியோ வந்து டே 8ல் நடத்திருப்பேன். அதை பார்த்துட்டு இங்கே வாங்க, ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே அந்த டிஐயில் உங்களுக்கு கேட்குற கொஷினுக்கு நிச்சயமாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். எனக்கு டிஐ தெரியல, நான் அதனால் விட்டுட்டேன், இல்லை தப்பாக போட்டுட்டேன் அப்படின்ற ஒரு பேச்சுக்கே இடம் இருக்காது ஓகேங்களா. ஏன்னா நம்ம எல்லா மாடலும் பார்த்துட்ருக்கோம். நம்ம ப்ரீவியஸ் இயரில் என்னெல்லாம் கேட்டிருக்கானோ அது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி எல்லா மாடலும் பார்க்குறோம். இதுக்கு மேலே அதில் மாடலே இல்லைப்பா. ஒன்று சர்க்கிளு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா லைனு, இன்னொன்று பார் கிராஃப், இது இன்னொன்று அட்டவணை போட்டு கொடுக்கறது. இவ்வளோ தான் இருக்குமே தவிர அதில் வேறு மாடலே கிடையாது. நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கோம். நீங்கள் நான் சொல்லிக் கொடுக்குறத அப்படியே நல்லா புரிஞ்சு ஒரு 2-3 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா இதை தாண்டி வெளியில் உங்களுக்கு கொஷின் போகாது ஓகேங்களா. ஸோ கிளாஸ்க்குள்ளே போயிடலாம்ப்பா. நம்ம டெலகிராம் குரூப்பில் நான் கிளாஸில் என்ன நடத்துகிறனோ அதை நான் அதில் போஸ்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் எடுத்து சாஃப்ட் காப்பியாக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நம்ம டெலகிராம் குரூப்பில் நீங்கள் கொஷினை சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு கொடுக்குறேன்ப்பா. ஸோ நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க் அப்படின்றது எப்போதுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒவ்வொரு வீடியோ கீழே நான் கொடுத்துருவேன். அதே மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு டே உங்களுக்கு வீடியோஸும் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற அப்டேட் எல்லாமே உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரு 1 மினிட்ல இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோன்றது சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட் நாள் சதவீதம் பார்த்தோம். 2வது நாள் 3வது நாள் வந்து எண்ணியல் சுருக்குகள்லாம் பார்த்துருக்கோம். ஸோ 4வது நாள் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்த்துருக்கோம். ஸோ 5வது நாள் HCF LCM, 6வது நாள் எண் வகைகள் பார்த்துருக்கோம். ஏன் இந்த எண்ணுக்கு நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணியல் பேஸ் பண்ணி நம்பர் சிஸ்டம் பேஸ் பண்ணி 10 கொஷின்ஸ் இருக்குது ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஐ, இந்த டிஐ பார்த்தீங்கன்னா 3 நாள் என்னையோட சேர்த்து 3வது நாளில் நம்ம டிஐ பார்க்க போகிறோம். ஏன் டிஐக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் பேஸ் பண்ணி 10 கொஷின்ஸ் வருது. அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கிலீஷ் ஓகேங்களா. நேற்று தான் நம்ம இங்கிலீஷ் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இங்கிலீஷில் 10 கொஷின்ஸ் வருது. அப்போ எவ்வளோ முக்கியம் பாருங்கள். நீங்கள் டெய்லி பார்த்துக்கிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு ஒவ்வொரு மார்க்காக ஒரு நாளாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுதுன்னு தான் அர்த்தம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் டெய்லி ஏன்னா நம்ம படிக்கிறது எதுவுமே வெரி ஈஸியானதை படிச்சுட்டு கஷ்டமானதை நம்ம விட்டுட்டு வரல. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு என்ன தேவையோ அதுதான் நம்ம கிளாஸில் பார்த்துட்ருக்கோம். ஸோ வெரி ஈஸியானது மட்டும் பார்க்குறது கிடையாது, அன்வான்டாக தேவையில்லாமையும் நம்ம போய் எதுவுமே பார்க்கறது கிடையாது. எது தேவையோ அதுதான் பார்க்குறோம் ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ நீங்கள் டிஐ படிக்கும்போது சரி இந்த ஒரு டாபிக் தானே விட்டுறக்கூடாதா அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஒவ்வொரு மார்க்கும் நீங்கள் செலெக்ஷன் ஆக போகிறீங்களா இல்லையா, இல்லை செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் உங்கள் ப்ரமோஷனுக்கு நீங்கள் என்ன மாதிரி போஸ்டிங் வரைக்கும் நீங்கள் போக போகிறீங்க, எஸ்ஐலேருந்து இன்ஸ்பெக்டர் மட்டும் ஆக போகிறோமா, இல்லை எஸ்ஐலேருந்து எஸ்பி வரைக்கும் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்க போதா அப்படின்றது நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு மார்க்கும் டிசைட் பண்ண போகுது ஓகேங்களா. ஸோ ரொம்ப முக்கியம். இப்போ நான் பேசிக்ஸ்லாம் ஆல்ரெடி சொன்னதால் நான் இப்போ டேரெக்டாக கொஷின்ஸ்குள்ளே போயிடுறேன். ஏன்னா 2வது வீடியோ வீடியோவில் நான் பேசிக்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ பர்சன்டேஜ்லேருந்து ரேஷியோ மாற்றுறது, இல்லை ரேஷியோலேருந்து பர்சன்டேஜ் மாற்றுறது, இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா. இன்றைக்கி டேரெக்டாக கொஷினுக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு கொஷினாக சால்வ் பண்ணலாம். அந்த கொஷினுக்கு என்ன கான்செப்ட் தேவையோ அந்த கான்செப்ட் சொல்கிறேன். அதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்றது நான் சொல்கிறேன்ப்பா. இந்த முதல் கேள்வி பாருங்களேன். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் வேரியஸ் காலேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்தோடனே டேட்டா இன்டர்பிரிட்டேஷனுக்கு உங்களோட அப்ரோச் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுல நம்ம 1 நிமிஷம் டைமை கொடுக்கணும். இப்போ என்ன சொல்கிறான், பாய்ஸும் கேர்ள்ஸும் சேர்ந்து டோட்டல் நம்பராக ஒரு இடத்துல கொடுக்குறான். வேறு காலேஜுக்கு ஒரு டேட்டா கொடுக்குறான். பாருங்களேன், கல்லூரிகள்னு ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருக்கானா. அப்போ ABCDE எல்லாமே கல்லூரிகள். அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான், நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அதாவது பாய்ஸும் கேர்ள்ஸும் சேர்த்து இவ்வளோ அமௌண்ட் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு காலேஜுக்கும் தனித்தனியாக அவன் சொல்ல வரான். இந்த பக்கத்தில் இன்னொன்று கொடுக்குறான் பாருங்களேன், இன் 1000 ஆயிரங்களில் அப்படின்னா இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கல்லூரி ஏப்பா. ஸோ இந்த மாதிரி கோடு போட்டால் கேர்ள்ஸ்ன்னு சொல்லிட்டான், இந்த மாதிரி பாக்ஸ் போட்டால் பாய்ஸ்ன்னு சொல்லிட்டான் அந்த இடத்துல. இப்போ இந்த கோடு போட்டது எங்கே இருக்குது, இப்போ கல்லூரி ஏல இந்த கோடு போட்டது எங்கே முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 25, இதோட இந்த பாக்ஸ் வந்து 25 கூட போய் முடியுது. அப்போ அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, கல்லூரி ஏவில் கேர்ள்ஸ் 25 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. 25 அது கூட ஒரு 1000 பெருக்கிக்கணும். அப்போ எவ்வளோ, 25,000 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம போடும்போது 1000ஆல் பெருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு கடைசியாக நம்ம 1000ஆல் பெருக்கிக்கலாம்.
ஓகேங்களா? அது எப்படி நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அடுத்து கல்லூரி பிக்கு அதே மாதிரி கொடுத்துருக்கான், கல்லூரி சி டிஇ, அவ்வளோதான்ப்பா. இந்த ஒரு நிமிஷம் அதில் முடிஞ்சிச்சு. இப்போ டேரெக்டாக கொஷினுக்குள்ளே போயிடலாம். அனைத்து கல்லூரிகளிலும் இருக்கும் பெண்களின் சராசரி எண்ணிக்கை என்ன? ஓகேங்களா? மொத்தம் இருக்கிறது 5 காலேஜ்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ABCDEன்னு சொல்லிட்டேன். அப்போது ஒவ்வொரு காலேஜில் இருக்கக்கூடிய அந்த கேர்ள்ஸை எடுத்து சராசரி கண்டுபிடிக்கணும். சராசரிக்கு என்னப்பா ஃபார்முலா? சராசரினா என்ன? முதல்ல மொத்தம் டிவைட் பை எண்ணிக்கை அப்படின்னு சொல்லுவோமா? என்ன சொல்லுவோம்? மொத்தம் டிவைட் பை எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுவே இங்கிலீஷில் எப்படிப்பா சொல்லுவோம்? சம் டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஓகேங்களா? சம் டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஜஸ்ட் நான் ஒரு சாம்பிளுக்கு அந்த ஃபார்முலாவை சொல்லியிருக்கேன். இப்போ அப்படியே அந்த டேபிளர் காலமுக்கு போயிடுங்க. அவன் என்ன கேட்டான்? பெண்களின் சராசரி. அப்போது கேர்ள்ஸோட ஆவரேஜ் என்ன அப்படின்றத நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஒரு இடத்துல நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ தான் நம்ம பார்த்தோம் சம் டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இப்போ சம்னா என்னப்பா? ஃபஸ்ட்டு கூடுதல் கண்டுபிடிங்க. ஒவ்வொரு காலேஜ்லேயும் எவ்வளோ கேர்ள்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கூட்டி ஒரு வேல்யூவை எடுத்துக்கோங்க. அதான் சம். இப்போ பாருங்கள், கல்லூரி ஏல இந்த இடத்துல 25 பேர். நான் சொல்லியிருக்கேன் 1000 கடைசியாக போட்டு பெருக்கிக்கலான்னு சொல்லிட்டேன். அப்போ ஜஸ்ட் இங்கே 25 பேர் பெண்கள் இருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கல்லூரி பியில் பாருங்கள், இங்கே இதுக்கு நேராக இந்த கோடு எதுக்கு நேராக இருக்குன்னு பாருங்கப்பா. ஸோ இந்த மாதிரி 30க்கு நேராக இருக்கா? நல்லா பாருங்கள். இந்த கொஷினில் ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாவை அவன் அக்யூரேட்டாக கொடுக்கல. இந்த மாதிரி பாராக போட்டு கொடுத்தா நம்ம தான் அது 30க்கு நேராக இருக்கா, இல்லை 35க்கு நேராக இருக்கா, இல்லை 20க்கு நேராக இருக்கான்னு நம்ம தான் கரெக்டாக நமக்கு நல்லா பார்க்கணும். ஓகேங்களா? கொஞ்சம் மாற்றி பார்த்தா கூட நமக்கு தப்பாக போயிடும். இப்போ பாருங்கள், கல்லூரி பியில் பார்த்தீங்கன்னா இந்த கட்டம் இங்கே முடியுது. அப்போ 30 கேர்ள்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பாருங்கள், கல்லூரி சியில் இந்த இடத்துல வந்து பாருங்கள், சி எந்த இடத்துல பாருங்கள், இங்கே இருக்கார். இந்த கோடு எதுக்கு நேராக வருது? இப்படி வருதா? அப்போ 20 கிட்ட. அப்போ +20. அதுக்கப்புறம் பாருங்கப்பா, இந்த கோடு பாருங்களேன். இந்த கோடு எதுக்கு நேராப்பா வருது? இப்படியே பார்த்தீங்கன்னா 30க்கு நேராக வருதா? அப்போது அடுத்த காலேஜில் 30 கேர்ள்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கல்லூரி ஈக்கு போகிறோம். பாருங்களேன், அந்த 30க்கு மேலே போகுது. நல்லா பாருங்கள். இப்போ 30னா இதோட தானே வருது. ஓகேங்களா? 30 அப்படின்றது இதோட வருது. அப்போ 30க்கு மேலே போகுது. இப்போ 35 அப்படின்னா அந்த கோடு எப்படி போகும்? இப்படி போயிருக்கணும். அப்போ 30க்கும் 35க்கும் நடுவில் இருக்குது. அப்போ நம்ம தான் அந்த வேல்யூவை எடுக்கணும். ஓகேங்களா? இந்த கொஷினோட கஷ்டமே இதுதான். இந்த வேல்யூ கரெக்டாக எடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, 30க்கும் இந்த இடத்துல 30 இருக்குது, இந்த பக்கம் 35 இருக்குது. ரெண்டுத்துக்கு நடுவில் நம்ம எது எடுக்கலாம்? 32.5 எடுக்கலாமா? ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்? 32.5 ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க வேல்யூ எடுத்துக்கிறேன். அது எப்படிங்க நடுவில் இருக்க வேல்யூ எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நமக்கு டேரெக்டாக புரிஞ்சிருக்கணும். ஸோ ரெண்டுத்துக்குள்ள கேப் நடுவில் 5 தான் இருக்குது. 5ல் பாதி 2.5 அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அப்போ 30 + 2.5 அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஓகே. டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் என்னப்பா? எத்தனை கல்லூரி இருக்குது? 5 கல்லூரி இருக்குது. இதை கூட்டி போட்டால் நமக்கு ஆன்சர். இப்போ பாருங்கள், ஸோ இங்கே எவ்வளோப்பா இருக்காரு? இது ஒரு 30 + 20 எவ்வளோப்பா? ஸோ 50. இது எவ்வளோப்பா? 80. 100 105. அப்போ 105 இது கூட வந்து கூட்டிக்கோங்க. அப்போ 137.5 நம்மளுக்கு கிடைக்கிறாரு. அப்போ இதோட மொத்தம் அப்படின்றது 137.5. ஸோ மொத்த காலேஜ் நம்பர் ஆஃப் காலேஜ் அப்படின்றது 5. இதை அடித்து போட்டு பாருங்கள். 1 5 5. ஸோ 2 5 10. ரிமைனிங் 3 இங்கே போயிடுவார். 7 5 35. ரிமைனிங் 2. ஸோ 5 5 25. அந்த ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்க அப்படின்னா 27.5 கேர்ள்ஸ் சராசரியாக இருக்கிறது அர்த்தம். நான் என்ன சொல்லியிருக்கேன்? கடைசியாக வந்து நீங்கள் 1000 பெருக்கிக்கோன்னு சொல்லியிருக்கேன். இது 1000 பெருக்கினா நமக்கு எவ்வளோப்பா வரும்? ஸோ ஒரு புள்ளிக்கு ஒரு 0 போயிடும். அப்போது 275 2 0 இருப்பார். அப்போ 27,500 அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி மிக சரியான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த இடத்துல பாருங்கள், அனைத்து கல்லூரிகளில் இருக்கும் மொத்த ஆண்களுக்கும் பெண்களுக்குமான எண்ணிக்கை வித்தியாசம் என்ன? ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஃப்ரம் ஆல் காலேஜஸ் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா காலேஜ்லையும் எவ்வளோ பாய்ஸ் இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும், எல்லா காலேஜ்லையும் எவ்வளோ கேர்ள்ஸ் இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது வித்தியாசம் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணால் நமக்கு வித்தியாசம் அப்படின்றது வந்துடும். இப்போ கேர்ள்ஸுக்கு இப்போ தான் நம்ம மொத்தன்றதை கண்டுபிடிச்சோம். இப்போ அப்படியே மேலே பாருங்கள், இங்கே நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? மொத்த கேர்ள்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சோமா இல்லையா? 137.5. ஏங்க 27,500 தாங்க நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் நல்லா யோசிச்சுக்கோங்க. நான் ஒன்று சொல்லியிருந்தேன், இதில் வந்து இது ஆவரேஜ், கேர்ள்ஸோட ஆவரேஜ், மொத்தம் டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் அப்படின்றது ஆவரேஜ். நான் உங்களை கேட்குறது கூடுதல் மட்டும். அப்போ கூடுதல் மட்டும்னா என்னது? 137.5 நம்ம மேலே கூட்டி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த வேல்யூவை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ கேர்ள்ஸை தூக்கி நான் எழுதிக்கிட்டேன். இப்போ அதே மாதிரி
பாய்ஸோட கூடுதல் என்னன்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன். கூடுதல் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் பாய்ஸ்க்கு வந்துட்டேன்ப்பா. இப்போ பாய்ஸ்க்கு ஃபஸ்ட்டு என்ன பாருக்காரு, இங்கே பாருங்கள், இந்த வெள்ளை கலர் கட்டம் தான் பாய்ஸு. ஓகேங்களா? இந்த கோடு போட்ட கட்டம் வந்து கேர்ள்ஸு, வெள்ளை கலர் கட்டம் வந்து பாய்ஸு. இப்போ பாருங்களேன், இவர் 20க்கும் 25க்கும் நடுவில் இருக்கார். இப்போ 21 இருக்கும், 22 இருக்கும், 23, 24, 25ன்னு நடுவில் 4 நம்பர் இருக்க போகிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கொஷினோட கஷ்டமே அதுதான், கரெக்டாக வேல்யூ எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ 20க்கும் 25க்கும் ஒரு நடுவில் இருக்கிற வேல்யூவை எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 20க்கு 25க்கு நடுவில் 22.5, கல்லூரி ஏவில் உள்ள ஆண்களின் எண்ணிக்கை 22.5ன்னு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்களேன், கல்லூரி பிக்கு போயிடுறேன். இது எவ்வளோ பாருக்காரு, கரெக்டாக அந்த 25க்கு நேராக கோடு போட்ட மாதிரி இருக்காரா? அப்போ கல்லூரி பி அப்படின்றது 25 பேர் இருக்கதா எடுத்துக்கிறேன். கல்லூரி சியில் எவ்வளோப்பா, இந்த வெள்ளை கலர் கட்டம் 30க்கு நேராக இருக்காரா? அப்போ 30ன்னு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்கப்பா, கல்லூரி டி பார்க்க போகிறேன். டி எங்கே இருக்காரு, இங்கே பாருங்கள், இந்த கட்டம் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இந்த 20க்கும் 25க்கும் நடுவில் வருதா? ஸோ இப்படி தானே இருக்கார். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 22.5. இப்போ இதே கட்டம் மாதிரி தானே இந்த வெள்ளை கலர் கட்டமும் இருக்கார். அப்போ இதுக்கு ஒரு 22.5. ஸோ இந்த கொஷினே ஒரு கஷ்டம் என்னென்னா இந்த வேல்யூ எடுக்கிறது தான். இதில் ஆக்சுவலி இவனே அக்யூரேட்டாக எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆன்சர் கொடுத்துட்டான். இப்போ இந்த 2வது கொஷின் நம்ம போட்டுட்ருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி அக்யூரேட் வேல்யூ எடுக்கிறதுல தப்பு வருதுன்னு சொல்லிட்டு அவன் எல்லாருக்கும் ஆன்சர் கொடுத்துட்டான். இருந்தாலும் இந்த கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி தான் நம்ம வேல்யூ எடுக்கணும். எல்லாரையும் எடுத்துக்கிட்டோமா? இப்போ நம்ம கூட்டிக்கலாமா? இங்கே எவ்வளோப்பா, இங்கே ஒரு 22.5, இங்கே ஒரு 22.5, மொத்தமாக எவ்வளோப்பா 45ன்றது கிடச்சிருமா? ஸோ 45 + 30 எவ்வளோப்பா 75, 75 + 25 100. அப்போ இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 122.5. இப்போ அப்படியே நம்ம கொஷினுக்கு இப்போ பாருங்கள், பாய்ஸோட கூடுதல் அது என்னப்பா, கூடுதல் மொத்த பாய்ஸ் அப்படின்றது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 122.5. இப்போ நான் வந்து இங்கே எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் நான் என்ன சொல்லியிருந்தேன், வித்தியாசம் தானே கேட்டிருந்தேன். வித்தியாசம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுறது தான் வித்தியாசம். இப்போ 5ல் 5 போனால் 0, 7ல் 2 போனால் 5, 3ல் 2 போனால் 1. இந்த புள்ளி இங்கே இருக்குமா, இந்த புள்ளி 0 அப்படியே போயிடும். அப்போ 15 அப்படின்றது நம்ம வித்தியாசம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே ஒரு விஷயத்த சொன்னேன், இது எல்லாமே 1000ன் மடங்காக உள்ளது, இன் 1000 அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன், நீங்கள் ஒவ்வொரு வேல்யூக்கும் 1000ஆல் போட்டு பெருக்க தேவையில்ல, கடைசியாக ஒரே டைம் 1000ஆல் போட்டு பெருக்கிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ இது 1000ஆல் பெருக்குனா நம்மளோட ஆன்சர் அப்படின்றது 15,000 அப்படின்றது வரணும். ஆனால் இந்த ஆப்ஷனில் எங்கேயுமே இந்த 15,000 வரல. அதனால் அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஆன்சர் கொடுத்துட்டான். ஏன் எல்லாருக்கும் கொடுத்தான்? ஏன்னா யாராலையுமே அந்த வேல்யூ அக்யூரேட்டாக இப்போ பாருங்கள், இந்த நடுவில் இருக்கக்கூடிய வேல்யூ அப்படின்றது சொல்ல முடியல. ஏன்னா அவன் டேட்டா கிளியராக கொடுக்கல. அதனால் எல்லாருக்கும் ஆன்சர் கொடுத்துட்டான். ஸோ மார்க் கொடுத்துட்டான். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கப்பா, ப்ரொடக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கூட்டர் இன் ஏ கம்பெனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஸ்கூட்டர் வந்து வேறு கம்பெனியில் உற்பத்தி ஆகுது. அதோட உற்பத்தியை வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? எப்படி கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வருஷமாக இது வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்கூட்டர், ஒரு 5 வகையான ஸ்கூட்டர் இருக்குது. அது பார்த்திங்கன்னா 1992, 93, 94, 95ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா வருடங்களிலும் ஒரு விதமான ப்ரொடக்ஷனை கொடுக்குது. இப்போ நீங்கள் ஸ்கூட்டர் ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1992ல் 180 ஸ்கூட்டர் உற்பத்தி பண்ணியிருக்காங்க, 93ல் 210 ஸ்கூட்ரு, 94ல் 135. இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு டைப் ஆஃப் ஸ்கூட்டர்லேயும் ஒவ்வொரு அந்தந்த வருடத்தில் எவ்வளோ உற்பத்தி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துட்டான். இப்போ அப்படியே நம்ம கொஷினுக்கு வந்துடுங்க. இன் விச் ஆஃப் த கிவன் இயர்ஸ், எந்த வருடத்தில் ப்ரொடக்ஷன் ஆஃப் டைப் பி ஸ்கூட்டர், ஓகேங்களா, அந்த டைப் பி ஸ்கூட்டரோட ப்ரொடக்ஷன் அப்படின்றது க்ளோஸ் டு இட்ஸ்னால் அந்த டைப், இட்ஸ்னால் அந்த பியை பற்றி பேசுகிறது தான். ஓகேங்களா? ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் ஓவர் த கிவன் இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த டைப் பி ஸ்கூட்டர் இருக்குல்லப்பா, அதோட அந்த வருடம் ஃபுல்லாக எத்தனை வருஷம் கொடுத்துருக்கானோ அந்த வருஷம் ஃபுல்லாக வரக்கூடிய அந்த ஆவரேஜ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது வந்து டைப் பி ஸ்கூட்டரில் எந்த வருஷத்துக்கு கொஞ்சம் க்ளோஸாக இருக்குன்னு கேட்குறான். இப்போ அப்படியே தமிழில் கூட பாருங்களேன். ஸோ நிறுவனத்தின் உற்பத்தியில் எந்த வருடம் பி வகை ஸ்கூட்டரின் உற்பத்தி, எந்த வருஷத்தில் பி வகை ஸ்கூட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துலேயும் இப்படி உற்பத்தி ஆகிட்டே வருது. ஓகேங்களா? அதில் எந்த வருடத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதன் சராசரி உற்பத்திக்கு அருகில் உள்ளதுன்னு கேட்குறான். அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பி வகை ஸ்கூட்டர் எல்லாத்துக்கும் போய் நான் சராசரி கண்டுபிடிக்கணும். அந்த சராசரியை நான் கண்டுபிடிச்சிட்டு எனக்கு ஒரு வேல்யூ வரும் பார்த்தீங்களா, அந்த வேல்யூ அந்த பி உற்பத்தியில் எந்த வருஷத்துக்கு நியர்பை இருக்கோ அதுதான் என்னோடய ஆன்சர். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த பி வகை ஸ்கூட்டரோட சராசரி உற்பத்தி இங்கே இருப்பா பி வகை ஸ்கூட்டர்ன்றது இங்கே இருக்கார். ஓகேங்களா? இது மொத்தமும் பி வகை ஸ்கூட்டர் தான். இப்போ பாருங்களேன், நான் சராசரினா என்ன சொல்லி கொடுத்தேன்? ஓகேங்களா? சராசரி அப்படின்னா மொத்தம் டிவைட் பை
ஸோ எண்ணிக்கை அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் இத்தனை வருடங்களுக்கு இந்த வருடத்தில் 60, இந்த வருடத்தில் 90, 94, 30 அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இங்கே முதல்ல எத்தனை வருடங்கள் இருக்கோ அதுதான் எண்ணிக்கை. எத்தனை வருடம்ப்பா இருக்குது? 6 வருடம் இருக்குது. மொத்தம் அப்படின்றது ஒவ்வொரு வருடத்தையும் நான் கூட்டிக்கணும். இதுவே இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா சம் டிவைடு பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்முனா இது எல்லாத்தையும் கூட்டுறது, நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்னா எத்தனை வருடங்கள் இருக்குது, நம்பர் ஆஃப் இயர்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ மொத்தமாக கூட்டி எழுதிக்கலாமா? எப்படி எழுதலாம்? ஸோ 60 + 30 90, 90 + 90 எவ்வளோப்பா? ஒரு 180 வந்துச்சா? அதுக்கப்புறம் இது ஒரு 90 இருக்கும். இந்த 5 இங்கே பக்கம் போச்சுன்னா இது ஒரு 180 வந்துடும். இது எவ்வளோப்பா? 140. இதை ஆட் பண்ணிக்கோங்க, இதான கூடுதல். அப்போ 0 அப்படியே வரப்போகாது. 8 8 16, 16 4 எவ்வளோப்பா? 20க்கு 0, மீது 2. ஸோ 3 2 5. அப்போ கூடுதல் அப்படின்றது இந்த மொத்தம் அப்படின்றது எவ்வளோ வந்திருக்கு நமக்கு? 500 வந்திருக்கு. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் இயர்ஸ் நான் பார்த்தோம்? 6 வருஷம் இருக்குது. இதை அடித்து போட்டு பாருங்கப்பா. 1 6 6, 8 6 48, ரிமைனிங் 2 இங்கே போயிடுமா? அப்போ 1 6 6, 3 6 18, ரிமைனிங் ஒரு 2 இருக்குமா? அப்போ 2/6ன்னு நமக்கு வரும். ரிமைனிங் 2 2/6 பர்சன்டேஜ்ப்பா. சாரி, பர்சன்டேஜ் கிடையாது, சராசரி. நம்ம சராசரி தானே பார்த்துட்ருக்கோம், மாற்றி சொல்லிட்டேன். இப்போ பாருங்களேன், இதோட சராசரி அப்படின்றது 83 பாயிண்ட் சம்திங் ஏதோ வருது. 83 சம்திங், அவ்வளோதான். நமக்கு ரொம்ப அக்யூரேட்டாலாம் தேவை கிடையாது. ஓகேங்களா? இப்போ அப்படியே வந்துருங்க. அவன் என்ன சொல்லியிருந்தான்? பி வருடத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த ஸ்கூட்டர் அப்படின்றது எந்த வருடத்தில் அதன் சராசரிக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கும்னு தான் கொஷின் கேட்டிருந்தான். இப்போ 83க்கு நியர்பையில் எங்கேயாவது உங்கள் ஆன்சர் இருக்காரா? இது 60 ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது. 90 அதுவும் டிஸ்டன்ஸில் இருக்கார். 30 அதுவும் இல்லை. 85 பாருங்கள், 85 83 கிட்டத்தட்ட நியர்பை தானே. ஓகேங்களா? 95 டிஃப்ரென்ஸ் அதிகம், 140 டிஃப்ரென்ஸ் அதிகம். அப்போ 1995 அந்த பி வகை ஸ்கூட்டர் ப்ரொடக்ஷன் ஆகுது பார்த்தீங்களா? அதுதான் அதோட சராசரிக்கு நியர்பை ஈக்குவலாக இருக்குது. அப்போ எந்த வருடம்ப்பா? 1995ன்றது மிக சரியான ஆன்சர். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் எதுப்பா? ஆப்ஷன் ஏ அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த இடத்துல பாருங்கள். இன் விச் இயர் வாஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் டி டைப் ஸ்கூட்டர் மேக்ஸிமம்? அதாவது டி வகை ஸ்கூட்டர், நல்லா பாருங்கள், டி வகை ஸ்கூட்டரின் உற்பத்தி எந்த வருடத்தில் அதிகமாக உள்ளது? அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்? அந்த டி வகை ஸ்கூட்டர் எந்தெந்த வருடத்தில் என்னென்னலாம் உற்பத்தி ஆகிருக்குன்னு நான் போய் பார்க்கணும். அதில் அதிகபட்சமாக எந்த வருஷத்தில் வந்திருக்கோ அதுதான் என்னோடய ஆன்சர். இங்கே பாருங்கப்பா, டி ஸ்கூட்டர்னால் இவர் தான்ப்பா. கரெக்டாக? இதில் எந்த வருஷத்தில் இப்போ அதிகமாக இருக்குது நமக்கு பார்க்கும்போதே தெரியுதா? 125 தானே அதிகம். 125 எந்த வருஷம்? 1995. அப்போ நமக்கான ஆன்சர் அப்படின்றது 1995 கரெக்டான ஆன்சர். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், இந்த இடத்துல வந்து பாருங்களேன். கொடுக்கப்பட்ட ஆண்டுகளின் மொத்த உற்பத்தியில், நல்லா பாருங்கள், கொடுக்கப்பட்ட ஆண்டுகளின் மொத்த உற்பத்தியில் 1995 வருடத்தில் ஏ வகை ஸ்கூட்டரின் தோராயமான உற்பத்தி சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்க? அந்த பர்சன்டேஜ் அப்படின்றது கேட்குறாங்க. நான் பர்சன்டேஜ்னாலே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? கீழே அப்படின்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன கான்செப்டை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 10th ஒரு 500 மார்க் எடுக்கிறோம் அப்படின்னா அது கீழே இருக்கும். நம்ம எடுத்த மார்க்கு மேலே இருக்கும், 450 மேலே இருக்கும். அப்போ அதே மாதிரி இந்த மொத்த உற்பத்தி அப்படின்றது எப்போதுமே கீழே தான் வருவார். அந்த மொத்தம் அப்படின்றது கீழே. அவன் ஒரு கண்டிஷன் சொல்கிறான் பார்த்தீங்களா? அது மேலே இருக்க போகிறாரு. இது வந்து ஒரு ரேஷியோவாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது எப்படி இருக்கும்? ஒரு ரேஷியோவாக இருந்திருக்கும். அப்போ இந்த ரேஷியோவை நான் சதவீதமாக மாற்ற வேண்டும் என்றால் 100ஆல் பெருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த வந்து ஒரு ரேஷியோவாக வரும் நமக்கு. அதை நான் 100ஆல் பெருக்கிட்டேன் அப்படின்னா அதுதான் பர்சன்டேஜ். இப்போ அப்படியே இந்த கொஷினுக்கு வந்துருங்க. இப்போ 1995 அந்த ஏ வருடத்தில் உற்பத்தியான அந்த ஸ்கூட்டர் எவ்வளோ நமக்கு தெரியணும். ஓகேங்களா? அந்த ஸ்கூட்டர் அப்படின்றது அந்த மொத்த உற்பத்தியில் எத்தனை சதவீதம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அப்படியே டேபிளர் காலம் போயிடுங்க. இப்போ இந்த 1995 எங்கேப்பா இருக்கார்? ஏ உற்பத்தி, நல்லா பாருங்கள், இதுதான் ஏ. அதில் 1995ன்றது 190. அப்போ இந்த 190 அப்படின்றது அதன் மொத்தம் என்னப்பா? இந்த ஏ ஃபுல்லாக கூட்டுங்க. அதுதானே அதோட மொத்த உற்பத்தினா அதுதானே. இப்போ கூட்டி பாருங்கள். இந்த கடைசியாக ஒரு யூனிட் டிஜிட் ஒரு 5 வந்திருக்காரா? இங்கே எவ்வளோ பாரு? 6 4 10. ஸோ 10 10 20, 30 31, ரிமைனிங் ஒரு 3 வருவார். அப்போ 3 2 5. ஸோ 5 3 8, 8 2 10 12. அப்போ 1 2 1 5 கீழே வராங்க. நல்லா பாருங்கள், மேலே ஒரு 190. அதான் வந்து 1995 உற்பத்தி ஆனது. இது மொத்தம் எவ்வளோ? 1215. இது வந்து ஒரு ரேஷியோ. அவன் என்ன கேட்டான்? சதவீதத்தில் சொல்லுங்கள். அப்போ பெருக்கல் 100, அவ்வளோதான்ப்பா. ஓகேங்களா? இதை அடித்து போட்டு பாருங்கள். 2 5 10, ரிமைனிங் 4 5 20, 3 5 15. அப்போது 2 5 10 0. அவன் என்ன சொல்லியிருந்தான்? கொஷினில் ஒரு அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் சொல்லுங்கன்னு தான் சொல்லியிருந்தான்.
தோராயமான உற்பத்தி அப்படின்னு சொல்லிட்டான். கீழே உங்கள் ஆப்ஷனை பாருங்கள், 20, 15, 23, 40 எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கேப் வச்சு தான் இருக்குது. இப்போ இதுவே உங்கள் ஆப்ஷன் இப்போ வந்து 15.5, இங்கே 15, இங்கே 15.3, இங்கே 15.8 இப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்ராக்சிமேட் வேல்யூ எடுக்கக்கூடாது, கரெக்டாக துல்லியமாக அடிச்சு போடணும். ஆனால் உங்களுக்கு அப்படியெல்லாம் கொடுக்கல, நல்ல கேப் இருக்குது. ஓகேங்களா? எப்படி கேப் இருக்குது? 20, 15, 23, 40ன்னு இருக்குது. அப்போ நம்ம அப்ராக்சிமேட் வேல்யூவில் போட முடியும். இப்போ இங்கே வந்துருங்கப்பா. இப்போ 243 இருக்கு இல்லையா? இது 243 ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் ஒரு 240 வச்சுக்கிறேன். அதனால் என்ன என் வேல்யூ மாறவா போகுது? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த 0 கேன்சல் பண்ணலாமா? இப்போ பாருங்கள், 2 12 2 24 ரிமைனிங் எவ்வளோ இருப்பார்? 190/12. இதை நம்ம அடிச்சு போட்டால் நம்மளோட ஆன்சர். இப்போ பாருங்கள், ஒரு 12 12 இங்கேயும் ஒரு 12 12 வருவார். ரிமைனிங் எவ்வளோ வருவார்? ஒரு 7 வருவார். எத்தனை வருவார்? 5 12 60 வருவாரா? அப்போ ரிமைனிங் ஒரு 10/12ன்னு வரும். அதாவது 15% ப்ளஸ் சம்திங் எக்ஸ்ட்ரா வரப்போகிறார். நமக்கு தேவை அப்ராக்சிமேட் தானே. அப்போ 15% வந்து கூட ஏதோ ஒன்று 15.6 இருக்கலாம், இல்லை 15.2 இருக்கலாம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அப்போ நியர்லி 15% அப்படின்றது நம்மளோட ஆன்சர். இப்போ எதுப்பா? ஆப்ஷன் பி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். த நெக்ஸ்ட் கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள், இது வந்து ஒரு லைன் கிராஃப் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 நிமிஷம் அப்படின்றது டேட்டா இன்டர்பிரேஷனை பொறுத்த வரைக்கும் அவன் என்ன கொடுத்துருக்கான்னு துல்லியமாக படிச்சுக்கணும். அதாவது ஒரு கோடு வரைபடம் கொடுக்குறாங்களாமா. அதாவது என்ன சொல்ல வருது அப்படின்னா, ப்ராஃபிட் இயர்ன்டு பை பர்சன்ட் ப்ராஃபிட், அதுவும் என்ன சொல்லியிருக்காங்க, ஏதோ ஒரு பர்சன்டேஜில் கொடுத்துருக்கான். ப்ராஃபிட் இயர்ன்டு பை 2 கம்பெனிஸ், ஏதோ 2 கம்பெனி இருக்குப்பா, எம்எல்ன்னு 2 கம்பெனி இருக்குது. அது 1994லேருந்து 2000 வரைக்கும் ஏதோ ஒரு வருஷம் ஒரு ப்ராஃபிட் வரும்ல அந்த கம்பெனிக்கு, அதை லைன் கிராஃபில் கொடுத்துருக்கான். வேறு எதுவுமே கிடையாது. இப்போ பாருங்கள், இந்த 1994 95 இந்த மாதிரி 2000 வருஷம் வரைக்கும் இது என்னப்பா சொல்லியிருக்கான், ஒரு பர்சன்டேஜில் கொடுத்து வச்சுருக்கான். இப்போ 10%, 20%, 30% அந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல் கம்பெனி, இது எம் கம்பெனி, அவ்வளோதான். புரிஞ்சிச்சு. இப்போ கொஷின் வந்து நமக்கு புரிஞ்சிச்சு. 2 கம்பெனி அதோட ப்ராஃபிட் பர்சன்டேஜை கொடுத்துருக்கான், அவ்வளோதான். எந்த ஆண்டில் எம் என்னும் நிறுவனம் அதிகபட்ச லாபத்தை ஈட்டியது அப்படின்னு சொல்கிறான். எம் அதிகபட்சமாக எந்த வருஷம் இருக்கும்? இப்போ அப்படியே கொஷினை பாருங்கள். எம் இங்கே இருக்குப்பா, அதோட அதிகபட்சம் எதுப்பா? 74 தானே. அப்போ எந்த வருடம்? 2000 அதிகபட்ச லாபம் ஈட்டியது. இது ரொம்ப ஈஸியான கொஷின். ஓகேங்களா? அடுத்து இந்த கொஷின் பாருங்களேன். எந்த ஆண்டில் எல் என்னும் நிறுவனம் குறைந்தபட்ச லாபத்தை ஈட்டியது? எல் கம்மியாக இருக்கணும். எந்த வருஷம்? இப்போ அப்படியே கிராஃப்க்கு வாங்க. எல் இதோ இருக்கா இருப்பா, அதோட குறைஞ்சபட்சம் அப்படின்னா 45, 40, 38 எதுப்பா கம்மியாக இருக்குது? 38 கம்மி. அப்போ எந்த வருடம்? 1998ன்றது மிக சரியான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த கொஷின் பாருங்களேன். கீழ்கண்ட 2 வினாக்களுக்கு அதெல்லாம் விட்டுருங்க. வெவ்வேறு நிறுவனங்களின் ரகுநாதனின் முதலீடு, ஓகேங்களா, ரூபாய் 1000 இன் 1000ல் கொடுத்துருக்காங்களாமா. ஓகேங்களா? இப்போ ரகுநாதன் ஒரு பையன் இருக்காருப்பா. அவர் என்ன பண்ணுறாரு, ஏபிசி இந்த மாதிரி கொண்டு ஒரு 6 எஃப் வரைக்கும் ஒரு 6 கம்பெனி இருக்குது. 6 கம்பெனியில் ஒரு அமௌண்ட்டை போய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அது எவ்வளோ? 1000ல். இப்போ ஏக்கு வந்து 240னா அந்த 240 அது கூட ஒரு 1000ஆல் பெருக்கிக்கணும். அப்போ நமக்கு எவ்வளோ வரும்? 240, அப்புறம் ஒரு 000 நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ 2,40,000 பார்த்தீங்கன்னா கம்பெனி ஏயில் முதலீடு செஞ்சுருக்காருன்னு அர்த்தம். நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த இன் 1000 இன் பர்சன்டேஜ் அப்படிலாம் சொன்னால் நம்ம ரொம்ப அதை போட்டு மைண்டை போட்டு ரொம்ப குழப்பிக்கணும்னு அவசியம் கிடையாது. கடைசியாக அந்த 1000ஆல் பெருக்கினா போதும், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இவர் எல்லாமே 1000 இருக்காரு, அவ்வளோதான். இப்போ இது வந்து தொகையாக கொடுத்துட்டான். நல்லா பாருங்கள், இதெல்லாம் எப்படி இருக்குது? தொகையாக கொடுத்துட்டான், அமௌண்ட்டாக கொடுத்துட்டான். இது பர்சன்டேஜில் உங்களுக்கு கொடுக்கல, இது டிகிரியில் உங்களுக்கு கொடுக்கல, தொகையாக கொடுத்துட்டான். நமக்கு இன்னும் வேலையை மிச்சம் பண்ணி கொடுத்துட்டான். ஓகேங்களா? இப்போ வந்துருங்கப்பா. பியில் உள்ள முதலீடு, பியில் எது? இந்த 360 ரூபா. நம்மளை பொறுத்த வரைக்கும் 360, அவனை பொறுத்த வரைக்கும் என்னப்பா? 3,60,000. ஏன்னா என்னது? இன் 1000ல் அவன் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பான். பியில் உள்ள முதலீடு, மொத்த முதலீட்டில் எத்தனை சதவீதம்? இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ சதவீதம் தானே கேட்குறான். அப்போ கீழே மொத்தம்னு வரப்போகிறாரு. அப்போ மொத்த முதலீடு எவ்வளோன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த 6 கம்பெனிலையும் அவன் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கானோ அதை கூட்டி சொல்லணும். அதுதான் மொத்த முதலீடு. பியில் உள்ள முதலீடுனா அந்த 360, அது எனக்கு ரொம்ப ஈஸி, பார்த்தோன்னே சொல்லிவிடுவேன். அப்போ எத்தனை சதவீதம் அப்படின்னா 100க்கு கன்வெர்ட் பண்ணணும், அவ்வளோதானே. அப்போ இங்கே நான் என்ன பண்ணணும், இங்கே மொத்தம் போட்டால் முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே எவ்வளோப்பா? 200, 300, 500, இதோட கூட்டினா ஒரு 600 வருதா? 6 12, 1200. என்னப்பா 1200 கூட ஒரு 800, 2000, 2100 வருது இதோட. அதுக்கப்புறம் இங்கே ஒரு 2 கம்பெனி இருக்கா, இது எவ்வளோப்பா? ஸோ 300, 500, 800, 900 ரூபா இருக்குது.
அதை நம்ம ஆட் பண்ணி பார்த்தா நமக்கு எவ்வளோப்பா? மொத்தமாக 3000 ரூபா. அவ்வளோதான்ப்பா. கீழே மொத்தம்ன்றதும் அவன் இன்வெஸ்ட் பண்ண மொத்த அமௌண்ட்டு 3000 ரூபா. இப்போ பாருங்கள், இந்த 2 0 கேன்சல் ஆகிடும், இந்த 0 கேன்சல் ஆகிடும், 1 3 3 12 3. அப்போ இது எவ்வளோ? நம்ம என்ன பண்ணுறோம்? பர்சன்டேஜில் மாற்றிருக்கோம். அப்போ 12% அப்படின்றது, அதாவது அவரோட மொத்த அமௌண்ட்டில் 12% கம்பெனி பியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஆப்ஷன் ஏ மிக சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், மொத்த முதலீட்டில் நிறுவனத்தில் உள்ள முதலீட்டின் சதவீதம் என்ன? ஓகேங்களா? இப்போ மொத்த முதலீடுன்றது 3000 எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதை நான் 100% தான் மாற்ற போகிறேன். இங்கே ஈக்கு என்ன பர்சன்டேஜ், எவ்வளோ அமௌண்ட்டு போட்டிருக்கான்னா அதான் என்னோட ஆன்சர். ஈக்கு எவ்வளோப்பா? 570. ஈக்கு எவ்வளோ? 570. இதை அடிச்சு போட்ட ஆன்சர். 2 0 கேன்சல் ஆகிடுமா? இந்த 0 கேன்சல் ஆகிடுமா? 1 3 3 19 3 57. அப்போ 19% அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஒரே விஷயந்தான், இந்த பர்சன்டேஜ் அப்படின்ற ஒரு பற்றி விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த கொஷின் ஒரு மேட்ரே இல்லை. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மொத்தம் அப்படின்றது கீழே இருக்கும். 10th நான் 500 மார்க் எடுத்தேன்னா 500 தான் கீழே இருப்பார், எடுத்த மார்க்கு மேலே இருக்கும். இங்கே நமக்கு என்ன தேவையோ அதை மேலே வச்சுக்கணும். இது ஒரு ரேஷியோவாக இருப்பார். அதை நான் பர்சன்டேஜாக மாற்றணும் அப்படின்னா × 100. இதை தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா? நான் லாஸ்ட் கிளாஸ்லேயும் இன்னும் பொறுமையாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த கான்செப்ட்லாம் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த கொஷின் பாருங்களேன். பை வரைபடத்தை நன்கு படித்து பின் பதில் தரவும் சொல்லிட்டான். கணிதம், ஆங்கிலம், அறிவியல், சமூக அறிவியல் இந்த மாதிரி சப்ஜெக்டாக கொடுத்துருக்காங்கப்பா. மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட்ப்பா? ஒரு 5 சப்ஜெக்டாக கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ ஒரு மாணவர் பெற்ற மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்களாம். ஒரு பையன் வந்து இத்தனை சப்ஜெக்டில் மார்க் வாங்கினதை டிகிரியில் கொடுத்துருக்கான். என்ன பண்ணியிருக்கான்? டிகிரியில் கொடுத்துருக்கான். தேர்வின் மொத்த மதிப்பெண்கள் 540 அப்படின்னு சொல்லிட்டான். ஓகே, அப்போ இதோட அர்த்தம் என்ன? 360 டிகிரி அப்படின்றது 540ன்னு அர்த்தம். மொத்த மதிப்பெண்கள் இது மொத்தமாக. அவர் எந்த பாடத்தில் அதிக மதிப்பெண் பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டான். ரொம்ப நம்ம வேலையை மிச்சம் பண்ணிட்டான். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எதில் அதிகமான டிகிரி இருக்கோ அதுதான் ஒரு அதிகமான மார்க் வாங்கியிருக்க போகிறாரு. இப்போ இந்த இதை டயக்ராமை பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு, கணிதம் தான் 90 டிகிரி இருக்குது. அப்போ 90 டிகிரினா அவர் தான் அதிகபட்ச மார்க் வாங்கியிருப்பார். ஸோ ஆப்ஷன் ஏ மிக சரியான ஆன்சர். இப்போ அதுவே அவன் கணிதத்தில் எவ்வளவு மார்க் வாங்கினான்னு ஒரு கேள்வி கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ மார்க்குப்பா? 90 டிகிரி. ஓகேங்களா? அப்போ பாருங்கள், 360 டிகிரி 540னா 90 டிகிரி என்ன? இப்போ நமக்கு இந்த இடத்துல கொஷின் ஈஸியாக கேட்டால் நம்ம பார்த்தோன்னே சொல்லிட்டோம். என்னன்னு கண்டுபிடிக்கவே தேவையில்லை, டயக்ராம் பார்த்தாலே சொல்லிடலாம். நமக்கு பார்த்தாலே தான் தெரியுது எதில் டிகிரி அதிகமாக இருக்கோ அதில் தான் அதிகபட்ச மார்க் வாங்கியிருக்க போகிறான். ஒருவேளை எவ்வளவு மார்க், ஓகேங்களா, ஹவு மச் மார்க்குன்னு உங்களை கேட்டாங்க அப்படின்னா இந்த குறுக்கு பெருக்கல் பண்ணணும். ஓகேங்களா? இதை குறுக்கு பெருக்கல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி மாறும் அப்படின்னா, ஸோ 360 x 540 × 90ன்னு மாறும். ஸோ 9 9 4 9 36. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா 1 4 4 இந்த இடத்துல பாருங்கள், x which is equal to 540/4பா. ஸோ 13 52, ரிமைனிங் 2 இருக்கும், 5 20, 135 அப்படின்றது நமக்கு வரும். நமக்கு இந்த இடத்துல உங்களுக்கு தேவை இந்த மாதிரி கேட்டால் நீங்கள் இப்படி போடுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இந்த இடத்துல அவன் அது கேட்கல. ஓகேங்களா? ஒருவேளை எவ்வளவு மார்க்னு உங்களுக்கு கேட்டான் அப்படின்னா இந்த கொடுத்துருக்க மொத்த மதிப்பெண்களை நீங்கள் 360 டிகிரிக்கு ஈக்குவல் பண்ணணும். பண்ணிவிட்டு மேக்ஸில் தான் நமக்கு தெரியுது 90 டிகிரி வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ 90 டிகிரி என்ன அப்படின்றதுக்கு பதிலாக நான் எக்ஸ் வச்சுருக்கேன். இப்படி குறுக்கு பெருக்கல் பண்ணணும். அப்போ இது வந்து எக்ஸ் இங்கே போய்டும், இந்த 90 இங்கே போய்டும். இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 540/4ன்னு கிடைப்பார். இது என்ன அடிச்சு போட்டால் 135 வரார். ஓகேங்களா? இந்த இடத்துல அது கேள்வி கிடையாது. அதிகபட்சமாக அதிக மதிப்பெண் எங்கே வாங்கியிருக்கார்? மேக்ஸ். பார்த்தோன்னே முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் ஒன், இந்த கொஷின் பாருங்கப்பா. ஸோ 2020 ஜென்ரலில் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு வயது வரம்பு சதவீதம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். 45 வயதிற்கு மேல் 45 மில்லியன் மக்கள் இருக்காங்க. ஓகேங்களா? அந்த மக்கள் தொகையோட சதவீதம் தான்ப்பா கொடுத்துருக்கான். 2011 மக்கள் தொகை சதவீதம் அப்படின்றத அவங்க கொடுத்துருக்கான். 15 வயது வரை 30% பீப்புள் இருக்காங்களாம். 16லேருந்து 30 வயது வரை 22% பீப்புள் இருக்காங்களாமா. இந்த மாதிரி இந்த வயதுலேருந்து இந்த வயது வரைக்கும் இவ்வளோ பர்சன்டேஜ் பீப்புள் நம்ம இதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சதவீதத்தில் கொடுத்துருக்கான். இவன் என்ன சொல்கிறான்? 45 வயதிற்கு மேல் 45 மில்லியன் மக்கள் இருந்தால் அப்படின்னு சொல்கிறான். இப்போ பாருங்கள், 45 வயதிற்கு மேல், இப்போ 31லேருந்து 45 வயது வரைனா இது வரைக்கும். அப்போ 45 வயதுக்கு மேல்னால் 46லேருந்துன்னு அர்த்தம். அப்போ 46 வயதுலேருந்து நம்ம எடுத்துக்கணும். அப்போ அதுலேருந்து இருக்கிற மக்கள் அப்படின்றது 45 மில்லியன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ மொத்தம் எவ்வளோ பர்சன்டேஜ்ப்பா? இது எல்லாமே பர்சன்டேஜ் தானே. ஓகேங்களா? 16 + 9 25, 25 + 5 30% அப்படின்றது 45 மில்லியன். அதுக்கப்புறம் 31லேருந்து 45 வரம்பிற்குள் எத்தனை பேர் இருப்பார்?
31லேருந்து 45 வரைக்கும் எவ்வளோ 18% பீப்புள் இருப்பாங்க. ஓகேங்களா, இது எல்லாமே சதவீதத்தில் கொடுத்துருக்கான். அப்போ நல்லா பாருங்கள், 30% 45 அப்படின்னா 18% என்ன அப்படின்னு தான் கொஷின். இப்போ அப்படியே குறுக்கு பெருக்கல் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர். இது எங்கே பெருக்குங்க, இது எங்கே பெருக்குங்க. அப்போது இந்த பர்சன்டேஜ்லாம் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா, இங்கே எப்போதுமே இதெல்லாம் கேன்சல் ஆகிடும். அப்போ 30x which is equal to 18 × 45 மில்லியன். ஓகேவா, இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு மில்லியன்ற ஒருத்தர் இருக்கார். ஸோ 3 18, 5 30, 4 5 5, 9 5 45, எவ்வளோப்பா 9 × 3 27 மில்லியன் அப்படின்றது நமக்கான ஆன்சர். எங்கே இருக்காரு, ஆப்ஷன் பி மிக சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், இந்த கொஷின் பாருங்கப்பா. ஓகேங்களா, இது கொஞ்சம் டஃப்பான கொஷின் வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கேட்டால் நான் விட்டுறக்கூடாது. ஓகேங்களா, அதனால தான் நான் எல்லா கொஷினும் உங்களுக்கு சொல்கிறதுக்கான காரணம். இப்போ நான் ஈஸியான கொஷினை மட்டும் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் நம்மளோட நோக்கம் அது கிடையாது. நம்மளோட நோக்கம் ஃபுல் மார்க் எடுத்தே ஆகணும். அவன் எப்படி கேள்வி கேட்டாலும் நீ கேள்வி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம மைண்ட் செட் இருக்கணும். ஓகேங்களா, இப்போ பாருங்களேன், இந்த கேள்விக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன பேசிக்கை மட்டும் ரீகால் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இந்த கேள்விக்குள்ளே போயிடலாம். இப்போ ஒரு 100 மார்க்குக்கு எக்ஸாம் வைக்கிறாங்கப்பா. ஓகேங்களா, நம்ம டீச்சர்ஸ்லாம் எப்படி மார்க் போட்டு தருவாங்க, இப்படி 100 கீழே இருக்கும். இப்போ ஏன்ற ஒருத்தர் 80 மார்க் வாங்கியிருக்கார், இப்படி தானே போடுவாங்க. 100க்கு 80 வாங்கியிருக்கான் பையன் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அதே மாதிரி பீன்ற ஒருத்தவங்களுக்கு மார்க் போடுறாங்க 100 மார்க். அதே 100 மார்க் தான் எக்ஸாம் நடக்குது. ஓகேங்களா, இவர் 90 மார்க் வாங்கியிருக்கார். நம்ம என்ன சொல்லுவோம், யார் ஃபஸ்ட் மார்க்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல. இந்த 100க்கு 90 மார்க் வாங்கியிருக்காரு பார்த்தீங்களா, அவர் தான் ஃபஸ்ட் மார்க். அப்படி தானே நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, இது ரொம்ப ஈஸி. இப்போ அப்படியே நம்ம கொஷினுக்கு வந்துருங்களேன். இந்த கான்செப்டை மறக்கக்கூடாது. ஓகேங்களா, இப்போ கொஷினுக்கு வந்துருங்க. PQ என 2 மாணவர்கள் 4 பாடங்களில் பெற்ற மதிப்பெண்கள் அளிக்கப்பட்டுள்ளன. ஓகே ஃபைன். இப்போ இதில் ஒரு 3 கொஷின் கேட்குறாங்க, பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பாருங்கள், P மாணவர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேப்பர் எழுதுறாரு. ஸோ இவங்க தாள் 1, தாள் 2, தாள் 3, தாள் 4 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதோட அதிகபட்ச மதிப்பெண், இப்போ நம்ம எழுதுனது, இப்போ மேக்ஸ் எக்ஸாம் ஒரு 100 மார்க் எழுதுகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்கூல் படிக்கிறத ஞாபகப்படுத்திக்கோங்களேன். அந்த 100 மார்க் தான் அதிகபட்ச மார்க்கு. அப்போ அந்த கீழே என்ன போடுவாங்க, அதிகபட்ச மார்க்கு கீழே இருக்கும். கரெக்டாக அந்த மேக்ஸிமம் மார்க் தான், அதுதான் நம்மளோட அவங்க வைக்கிற எக்ஸாமே பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸிமம் மார்க் தான் வைப்பாங்க. இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல அதிகபட்ச மதிப்பெண் அப்படின்னா அப்போ 75 மார்க்குக்கு தான் பரீட்சையை வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். இது தாள் 2ன்றது 100 மார்க்கு, இது 80 மார்க்கு, இது 70 மார்க்கு. அதே மாதிரி பாருங்கள், இந்த Qன்ற மாணவர் வேறு வேறு பேப்பர் எழுதுகிறாங்க பாருங்கள். இவங்க பேப்பர் 1, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க இங்கிலீஷு, இது மேக்ஸு, இது ஹிஸ்ட்ரி, எக்கனாமி அப்படின்னா எல்லாருமே வேறு வேறு பேப்பரை போய் எழுதுகிறாங்க. இப்போ அதே மாதிரி தாள் 5, தாள் 6, தாள் 7, தாள் 8. ஓகேங்களா, அதில் பாருங்கள், இதில் 80 மார்க் இருக்குது, 75 மார்க் இருக்குது, 100 மார்க் இருக்குது, 70 மார்க் இருக்குது. எல்லாமே வேறு வேறு மார்க்குக்கு இருக்குது. அதாவது நமக்கு எக்ஸாம் வச்சப்போ மேக்ஸுன்னு ஒரே ஒரு பேப்பரு, இதில் 100 மார்க் எடுத்திருந்தோம், இதுலேயும் 100 மார்க்கு, இதுலேயும் 100 மார்க்கு. 2 பேருமே அதே 100 மார்க் தான் எக்ஸாம் எழுதணும். அதில் நான் 80 மார்க் எடுத்து நீங்கள் 90 மார்க் எடுத்தீங்க. நீங்கள் 90 மார்க் எடுத்து நீங்கள் தான் ஃபஸ்ட் மார்க்கு நம்ம பார்த்தோன்னே ஈஸியாக சொல்லுவோம். இப்போ நம்ம கொடுத்துருக்க கணக்கு பார்த்திங்கன்னா அப்படியே நம்மளை குழப்புற மாதிரியே கொடுத்துருப்பான். நம்ம ஆனால் குழம்பக்கூடாது. 75 மார்க்குக்கு 45 பெற்ற மதிப்பெண்ணை நம்ம வாங்கினது 75. இதோட அர்த்தம் என்ன பார்ப்பேன். ஸோ P வந்து பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4, இதிலெல்லாம் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75க்கு 45 மார்க் வாங்கியிருக்காரு. ஸோ நான் தனியாக எழுதுகிறேன் பாருங்கள். 75க்கு 45 மார்க் வாங்கியிருக்காரு. ரெண்டாவது பேப்பர் என்ன பண்ணுறாரு, 100க்கு 65 மார்க் வாங்கியிருக்காரு. மூணாவது பேப்பர் எப்படிப்பா, ஸோ 80க்கு 50 மார்க் வாங்கியிருக்காரு. நாலாவது பேப்பர் எவ்வளோப்பா, ஸோ 70க்கு 35 மார்க் வாங்கியிருக்காரு. இதான் அதோட அர்த்தம். ஓகேங்களா, இதை நம்ம இப்படி தான் புரிஞ்சுக்கணும், தப்பாக புரிஞ்சுக்கூடாது. அப்போ இது வச்ச மார்க் அப்படின்னா அதுதான் மொத்த மார்க்கு, அதில் இவர் வாங்கின மார்க். நம்ம அப்படி தானே நம்ம ஸ்கூல் டீச்சர் எப்படி போடுவாங்க, இப்படி தானே போடுவாங்க. 100க்கு பையன் 70 மார்க் வாங்கியிருக்கான் அப்படி தானே போடுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் போடணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கொஷினை புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு இதெல்லாம் தேவை. இப்படி கொடுத்துருந்தா நம்ம இப்படி தான் எடுத்துக்கணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி Q மாணவருக்கு வந்துடுங்களேன். இப்போ Q மாணவருக்கு நான் வந்துடுறேன், அது அப்படின்னு தனியாக கீழே எழுதுகிறேன் பாருங்கள். Q மாணவருக்கு பேப்பர் 5, பேப்பர் 6, பேப்பர் 7, பேப்பர் 8, இவர் ஒரு 4 பேப்பர் எழுதுகிறார். ஓகேங்களா, இவர் பேப்பர் 5ல் பார்த்தீங்கன்னா 80க்கு 56 மார்க் வாங்குறாரு. இவர் எவ்வளோப்பா, 75க்கு 44 மார்க் வாங்குறாங்க. இவர் எவ்வளோப்பா, 100க்கு 40 மார்க் வாங்கியிருக்காரு. ஸோ இவர் எவ்வளோப்பா, 70க்கு 42 மார்க் வாங்கியிருக்கார். இதுதான் அதோட அர்த்தம். இந்த கொஷினை புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு இதெல்லாம் தேவை. ஓகேங்களா, இதுதான் அந்த கொஷின் அவன் சொல்ல வர்றது அதுதான். இப்போ அப்படியே நம்ம கொஷினுக்குள்ளே வந்துடுங்க. PQ இருவரின் மதிப்பெண்களை ஒப்பிட்டு
யார் எந்த பாடத்தில் மிக சிறப்பாக தேர்ச்சி பெற்றுள்ளார் என கூறுக அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்லா பாருங்கள், 2 பேரோட மார்க்கை நம்ம கம்பேர் பண்ணுமாமா. ஓகேங்களா, யார் அதில் பெஸ்ட்டு அப்படின்னு கேட்குறாங்க. மிகச்சிறப்பாக தேர்ச்சி பெற்றவர் யாருன்னு கேட்குறாங்க. இப்போ அப்படியே நம்ம ஸ்கூல் டீச்சர் சொன்னதை ஞாபகப்படுத்திக்கோங்க. 100க்கு 90 மார்க் எடுத்திருக்காங்க, இவரும் 100க்கு 80 மார்க்கு. ஒரே சப்ஜெக்ட் அப்படின்னா ஈஸியாக சொல்லிடுவோம், இந்த பி தான்ப்பா நல்லா மார்க் எடுத்திருக்காருன்னு சொல்லிடுவோம். இப்போ அப்படியே இங்கே வந்து பாருங்கள், இது 75க்கு இருக்குது, இது 100க்கு இருக்குது, இது 80 இருக்குது, 70 இருக்குது, எல்லாமே வேறு வேறு இருக்குது. அதே மாதிரி பேப்பரும் வேறு வேறு, இது வேறு பேப்பர், இது வேறு பேப்பர், இது வேறு பேப்பர். இது பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4னா இது 5, 6, 7, 8ன்னு இருக்குது. இப்போ நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா பர்சன்டேஜை வச்சு சொல்லணும். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஒரு ரேஷியோவில் இருக்குது. யார் பெஸ்ட்டுன்னு கேட்குறாங்க அப்படின்னா பர்சன்டேஜுக்கு மாற்றிடணும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இது எல்லாமே எப்படி பாருப்பார். ஸோ இது வந்து ஒரு பின்னத்தில் இருக்குது, ரேஷியோவில் இருக்குது. அப்போ ரேஷியோவை நான் பர்சன்டேஜாக மாற்றணும் அப்படின்னா இன்ட்டு 100ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இது கூட ஒரு இன்ட்டு 100 பண்ணுங்கள். இன்ட்டு 100 பண்ணால் எவ்வளோ வரும்? ஸோ 3 × 25 75, 4 25 100 வரும். ஓகேவா? அகைன் 1 3 3, 15 3 45. அப்போ 15 × 4 எவ்வளோப்பா? அப்போ இவர் 60% மார்க் வாங்கியிருக்காருன்னு அர்த்தம் பேப்பர் 1ல். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ இந்த பேப்பரை நான் இன்ட்டு 100 போட்டால் எனக்கு என்னப்பா கிடைக்கும்? இந்த 100 கேன்சல் ஆகிட்டு 65% மார்க் வாங்கியிருப்பாங்க. கரெக்டாக? அடுத்து இதுக்கு நான் இன்ட்டு 100 போட்டால் எவ்வளோப்பா கிடைக்கும்? ஸோ 5 20 100, 4 20 80. அகைன் பார்த்தீங்கன்னா 2 2 4, 2 2 இல்லை அப்படியே கூட ஸோ ஓகே, இந்த 4 அடித்தா 2 2 4, 25 2 50ன்னு வரும். அகைன் 25 5 பெருக்குனிங்கன்னா 125/2ன்னு கிடைக்கும். இதை நம்ம இன்னும் அடித்து போட்டோம் அப்படின்னா 6 2 12, ஸோ 2 2 4.5. அப்போ 62.5% மார்க் வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொருத்தர் யாருப்பா இங்கே பக்கத்தில் இருக்கார் பார்த்தீங்களா? இதை 100க்கு கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ இது எப்படிப்பா? 35 35, 2 35 70. அகைன் 2 2, 50 × 2 100. அப்போ இவர் 50% மார்க் வாங்கியிருக்காரு. இப்போ இது வரைக்கும் நம்ம பிக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். பி வந்து ஃபஸ்ட்டு பேப்பரில் 60%, 2வது பேப்பரில் 65%, 3வது பேப்பரில் 62.5%, 4வது பேப்பரில் 50%. இப்போ அப்படியே கியூக்கு வாங்க, இங்கே வந்துருங்கப்பா. இதை என்ன பண்ண போகிறேன்? 100க்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன். அகைன் 4 20 80, 5 20 100. ஸோ 1 4 4, 14 4 56, 14 5 70 வருமா? அப்போ இவர் 70% மார்க் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? புரியுதா? அப்போ இவர் இந்த Q அப்படின்றவர் அந்த தாள் 5ல் 70% மார்க் வாங்கியிருக்காரு. நீங்கள் இன்னும் பர்சன்டேஜ் டாபிக் வந்து படிச்சிருந்தோம் அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த கடைசிலேருந்து ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 10%, 1%. இப்போ நான் வந்து ஏன் அந்த மெத்தடாலஜிலாம் அதில் சொல்லலை அப்படின்னா, ஒரு மெத்தட் எல்லாத்துக்கும் அப்ளை ஆகிற மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நான் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மெத்தட் நான் சொல்லணும் அப்படின்னா நான் அதை உங்களுக்கு கிளாஸ் ஆல்ரெடி எடுத்துருக்கணும். அது எடுத்திருந்தேன் அப்படின்னா அன்றைக்கி அதை சொல்லிக் கொடுத்தேன்லப்பா, அதை எடுத்து இங்கே போடுங்கப்பான்னு சொல்ல முடியும். இப்போ இந்த கிளாஸ் வந்து தெரிஞ்சவங்களும் அட்டன் பண்ணுவீங்க, தெரியாதவங்களும் அட்டன் பண்ணுவீங்க. நான் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதால ஸோ ஒரு மெத்தட் கான்ஸ்டண்ட்டாக எல்லாத்துக்கும் வரக்கூடிய மெத்தடை யூஸ் பண்ணுறேன். இப்போ அதுவே கிளாஸாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஷார்ட்கட்லாம் நிறைய யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்கு இதை போட்டுக்கோங்க, அதை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறையா சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல அது சொல்ல முடியாதுன்றதால எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒன்று நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ இங்கே வந்துருங்கப்பா. இது என்னப்பா? இதை 100ஆல் பெருக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம சப்ஜெக்ட் 5க்கு வந்து கண்டுபிடிச்சோம் 70% சொல்லிட்டு. இப்போ இந்த சப்ஜெக்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இதை 100ஆல் பெருக்க போகிறோம். ஸோ 3 25 75, 4 25 100ன்னு வரப்போகிறேன். இப்போ பாருங்களேன், இது பாருங்கள், இதுவும் வந்து பாயிண்டில் தான் வரப்போகுது அடிச்சு போட்டால். நான் என்ன பண்ணுறேன், ஒரு அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த இடத்துல 44க்கு பதிலாக 42 இருக்கிறதா வச்சுக்கோங்க. அப்போ 1 3 3, 14 3 42. ஸோ 14 × 4 எவ்வளோப்பா? 56. அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு நியர்லி 56%ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நியர்லி 56%. இந்த ஒரு பாயிண்ட்டோ 2 பாயிண்ட்டோ தள்ளி வரதாலாம் ஒன்றும் பெரிய வித்தியாசம் வந்துடாது. ஓகேங்களா? ஸோ அகைன் பாருங்கள், இதை நான் இன்ட்டு பெருக்கல் 100 போடுவேன்னா இப்போ இந்த வேல்யூவை நான் ரேஷியோ பர்சன்டேஜுக்கு மாற்றுறேன் அப்படின்னா ஒரு ரேஷியோவை பர்சன்டேஜாக மாற்றுறேன்னா பெருக்கல் 100 போடுவேன்னா இந்த 100 கேன்சல் ஆகிட்டு இங்கே 40% அப்படின்றது கிடைக்கும். அகெயின் இதை நான் 100ஆல் பெருக்கிறேன் அப்படின்னா இந்த 0 கேன்சல் ஆகும். அகெயின் 1 7 6 7 42, 6 × 10 எவ்வளோப்பா? 60% மார்க் வாங்கியிருப்பார். இப்போ இது எனக்கு தெரியணும். ஏன் தெரியணும்னு சொன்னேன்? இந்த மாதிரி வேறு சப்ஜெக்ட்டு வேறு மார்க் கொடுத்தாங்க அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் போய் நம்ம பர்சன்டேஜை கண்டுபிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா எந்த பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கோ அவங்க தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிடுவோம். இப்போ வந்துருங்கப்பா, கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க? PQ இருவரின் மதிப்பெண்களை ஒப்பிட்டு யார் எந்த பாடத்தில் மிக சிறப்பாக தேர்ச்சி பெற்றுள்ளார் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்களேன். ஸோ இப்போ பாருங்கள், P எடுத்த மார்க்கெலாம் பாருங்கள் எவ்வளோப்பா? P வந்து எதில் அதிகமாக மார்க் வாங்கியிருக்காரு?
பேப்பர் 2ல் நல்லா பாருங்கள், பி வந்து என்ன பண்ணியிருக்காரு, பேப்பர் 2ல் 65% மார்க் வாங்கியிருக்காரு. அப்படியே க்யூக்கு வந்துருங்க. ஸோ அவர் அதிகமாக வாங்கினது க்யூ வந்து பேப்பர் 5ல் 70% மார்க் வாங்கியிருக்காரு. இப்போ இவங்களில் யார் பெஸ்ட்டுன்னு தான் நம்ம சொல்லணும். அவன் என்ன கேட்டிருக்கான், மிக சிறப்பாக தேர்ச்சி பெற்றவர் யார்? தேர்ச்சி எல்லாரும் பெற்றுவாங்க, அதில் மிக சிறப்பாக. அப்போ க்யூ தானே அதிக பர்சன்டேஜ் வச்சுருக்காரு. அப்போது இதில் என்னென்னா க்யூ இன் பேப்பர் 5, நல்லா பாருங்கள், க்யூ பேப்பர் 5ல் தான் மிக சிறப்பாக தேர்ச்சி பெற்றுள்ளார் அப்படின்றது நமக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதை நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறதால இவ்வளோ டைம் எடுக்குது. ஆனால் நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ நீங்களே ஒரு 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். ஃபஸ்ட்டு எடுக்கும்போது 2 நிமிஷம் டைம் எடுக்குது அப்படின்னா, அடுத்த டைம் பாடும்போது ஒரே நிமிஷம் தான் டைம் எடுக்கும். அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி போகும்போது டைம் ரொம்ப கம்மியாக எடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், பியோட பேப்பர் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் ரேங்க்டு பெஸ்ட் டு ஒஸ்ட். அதாவது அந்த பி வந்து நல்ல மார்க் எடுத்துருப்பார் பார்த்தீங்களா, அந்த நல்ல மார்க் எடுத்ததுலேருந்து ஒஸ்ட் மார்க் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் எதுப்பா நல்ல மார்க் எங்கே பட்டிருக்காரு? ஸோ அதிகபட்சம் நல்ல மார்க்கு பேப்பர் 2ல் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பேப்பர் 3, அப்போ 2, 3, அதுக்கப்புறம் என்னப்பா 1 60%, அதுக்கப்புறம் தான் பேப்பர் 4. அப்போ இதோட ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 1, 4. இது எங்கே இருக்குன்னு பாருங்கள், 2, 3, 1, 4. இதுதான் சரியான ஆன்சர். அப்போ பாருங்கள், அந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா தானே இதையும் நம்மளால் சொல்ல முடியும். வெறும் மார்க்கை மட்டும் வச்சு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ எங்கே நான் பர்சன்டேஜை கண்டுபிடிச்சிக்கணும், எங்கே மார்க் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 2-3 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த இடத்துல பாருங்களேன், கன்சிடரிங் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பி அண்ட் கியூ ஆல் தி பேப்பர்ஸ். இப்போ ஆப்ஷனை படிக்கிறோம். பி கியூவை விட நன்றாக செய்திருக்கிறார், கியூ பிவை விட நன்றாக செய்திருக்கிறார். இப்போ பாருங்களேன், எல்லா பேப்பரையும் வச்சு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்க. ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போய் பாருங்கள். இப்போ முன்னாடி நம்ம இந்த பேப்பரில் என்ன பார்த்தோம், கொஸ்டின் நம்பர் 151 என்ன பார்த்தோம், அதாவது யார் எந்த பாடத்தில் மிக சிறப்பாக தேர்ச்சி பெற்றிருக்காங்க, அதாவது யார் எதில் பெஸ்ட்டு மார்க் வாங்கியிருக்காங்களோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆனால் இந்த கொஸ்டின் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பேப்பரையும் நீங்கள் எடுத்துக்கோங்க, எல்லா பேப்பரையும் எடுத்துக்கிட்டு அதில் யார் பெஸ்ட்டுன்னு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க நம்மளை. அப்போ எல்லா பேப்பரையும் எடுத்துக்கோங்க அப்படின்னா முதல்ல பி ஒரு பேப்பர்லையும் எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருக்காரு, அதுக்கப்புறம் கியூ எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருக்காரு அப்படின்றத நம்ம தனியாக தூக்கி எழுதலாம். இப்போ எல்லா பேப்பரையும் தூக்கி நான் தனியாக எழுதிட்டேன்ப்பா. இதில் யார் பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ இது எல்லாத்தையும் கூட்டி இதுக்கு ஒரு சராசரி எடுத்துக்கணும். ஒரு சராசரி எடுத்து அந்த சராசரியில் யார் பெஸ்ட் இருக்காங்களோ அப்போ தான் நம்ம எல்லா பேப்பரையும் கன்சிடர் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி கொஸ்டின் கேட்டது வேறு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்களேன். இப்போ என்னோடய மார்க்கே எடுத்துக்கோங்களேன். நான் ஒரு பேப்பரில் 80% வாங்கியிருக்கேன், ஸோ இன்னொரு பேப்பரில் 70% வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னோடய சராசரி அப்படின்றது இப்போ நான் ஒட்டு மொத்தமாக நான் எவ்வளோ பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்ல வரேன். அதாவது இது ஒரு பேப்பர். ஸோ ஓவராலாக எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த 2த்தையும் கூட்டி 2ஆல் வகுத்துப்பேன். இந்த 2த்தையும் கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும், 150 கிடைக்கும். அது டிவைட் பை 2 போட்டேன் அப்படின்னா தோராயமாக நான் ஒரு 75%, ஒரு சராசரியாக 75% மார்க் வாங்கியிருக்கேங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகேங்களா? அதே தான் இங்கேயும் பார்க்க போகிறோம். இப்போ 4 சப்ஜெக்ட்டு. ஓகேங்களா? பிக்கு 4 சப்ஜெக்ட்டு, கியூக்கு 4 சப்ஜெக்ட்டு. அந்த 4 சப்ஜெக்ட்லேயும் நான் ஒரு சராசரி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா அதுதான் அவங்களோட சராசரி, ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது. இப்போ பாருங்கள், 1 6 6, 2 6 12, ஸோ 3 6 18. இதில் ஒரு 2.5 மட்டும் இருந்துச்சுன்னா 4 6 24, 240 இருக்கும். ஆனால் அதுலேருந்து 2.5 கழிச்சோம் அப்படின்னா 237.5. எத்தனை சப்ஜெக்ட்ப்பா, 4 சப்ஜெக்ட்டு. அப்போ பாருங்கள், ஒரு நாள் 4, ஸோ இதை நம்ம அடித்து போட்டோம் அப்படின்னா 5 நாங் 20, ரிமைனிங் 3 இருக்கும். 9 நாங் 36, ரிமைனிங் எவ்வளோ பாருங்க, ஒரு 1 இங்கே போயிடுவார். 1 போயிட்டாருன்னா 4 நாங் 16, நியர்லி 4 நாங் 15 இருக்குது, 16 நான் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ஒரு அப்ராக்சிமேட் தான். அப்போ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சேன் அப்படின்னா இந்த பிங்கிற ஒரு 59.4% மார்க் வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். இப்போ அப்படியே கியூக்கு வந்துடுங்க. ஸோ இது ஒரு 100 வருமா, 170. 170 + 56 எவ்வளோப்பா, 170. அப்போ 226ன்னு கிடைக்கும். அப்போ அது டிவைட் பை 4 எப்படி வந்தார், அதான் 4 சப்ஜெக்ட்ன்றதால 4. ஓகேங்களா? இவர் வேறு சப்ஜெக்ட்ப்பா. இது என்னப்பா, இவர் 5, இது 6, இது 7ன்ற சப்ஜெக்ட்டு, இது 8ன்ற சப்ஜெக்ட்டு. ஓகேங்களா? அது தூக்கி எழுதிக்கோங்க. நமக்கு இது அடிச்சு போட்டால் எவ்வளோ பரவாயில்ல, 5 நாங் 20 வருவா, ரிமைனிங் 2, 6 நாங் 24, ரிமைனிங் எவ்வளோப்பா, ஸோ 2/4. இதை அடிச்சு போட்டால் 1.5. அப்போ 56.5% அப்படின்னு கிடைக்கிறது. நியர்லி 56, அவ்வளோதான். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் பி வந்து 59, கியூ 56. அப்போ யார் பெஸ்ட்டாக இருப்பார், ஸோ பி தான் பெஸ்ட்டு. ஓகேங்களா? எல்லா பேப்பரையும் கன்சிடர் பண்ணும்போது ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், பி ஹேஸ் டன் பெட்டர் தென் கியூ, கரெக்டாக வருவாரா? அப்போ இதுக்கான சரியான ஆன்சர் அப்படின்றது ஆப்ஷன் ஏ மிக சரியான ஆன்சர். த நெக்ஸ்ட் ஒன், இதில் நீங்கள் வேணால் இன்னும் இருக்கிற ஆப்ஷனையும் படித்து பாருங்கள். Q
Q has done better than P கண்டிப்பாக கிடையாது. Q கம்மியான பர்சன்டேஜ் தான் வாங்கி வச்சுருக்காரு. both have done equally அதுவும் கிடையாது. இட் இஸ் டிஃபிகல்ட் டு சே ஹூ இஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க யார் பெட்டர்னு சொல்கிறதே டிஃபிகல்ட் அப்படின்றாங்க. அதாவது டிஃபிகல்ட்டி எதில் வருதுன்னா இந்த கால்குலேஷன் போகிறது வேணால் டிஃபிகல்ட்னு சொல்லாமே தவிர மற்றபடி சொல்லவே முடியாது. இவன் சொல்ல வரது வந்து பார்த்திங்கன்னா யார் நன்றாக செய்திருக்கிறா என்ன சொல்வது கடினம், சொல்லவே முடியாதுன்ற மாதிரி சொல்ல வரான். அப்படிலாம் கிடையாது. இப்போ சொன்னோம் இல்லையா, இப்போ சொல்ல முடியும். நமக்கு கால்குலேஷன் கொஞ்சம் பெருசாக வராங்க. ஓகேங்களா, அதுக்கு நம்ம ப்ராக்டிஸால் மட்டும்தான் அதை கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வர முடியும், ஃபாஸ்ட் அப்படின்றது கொண்டு வர முடியும். பட் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மிக சரியான ஆன்சர். த நெக்ஸ்ட் ஒன், இது 2010 வந்து ஒரு ஓப்பன் கேண்டிடேட்ஸ்க்கு இந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்கான்ப்பா. நான் ஒரு சாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். ஒருவேளை இப்படி கேட்டால் நம்ம விட்டுறக்கூடாது இல்லையா, நமக்கு ஒரு மார்க்கும் முக்கியம். அதனால் அதை விடவே இல்லை. இதுவும் சரி, இந்த மாதிரி கேட்டால் போடுங்க அப்படின்றதுக்காக சொன்னேன். மோஸ்ட்லி இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி மெத்தட் வராது. ஓகேங்களா, நியர்லி 99% இந்த மாதிரி கேட்க மாட்டான். மேலே நம்ம படித்தோம் பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம 2 வீடியோஸ் பார்த்ததா இருக்கட்டும், இப்போ பிஃபோராக பார்த்ததா இருக்கட்டும், அதை பேஸ் பண்ணி தான் கேட்பான். இருந்தாலும் இப்படி கேட்டாலும் நம்ம விடக்கூடாது. ஓகேங்களா, ஒரு ஐடியா, ஒரு பேசிக் ஐடியாவுக்காக நான் சொல்கிறேன். இப்போ பாருங்களேன், தங்க தாது பொருளை பாதுகாப்பதில் இந்தியா மிக பின்னிலையில் உள்ளது. சரி, ஓகே. அடுத்து, தற்பொழுது கர்நாடகத்தில் உள்ள உலகத்தில் மிக ஆழமான கோலார் சுரங்கத்திலும் ரொம்ப ரொம்ப டீப்பஸ்ட் எதுன்னு சொல்கிறான், கோலாரை சொல்கிறான். ஹட்டி சுரங்கம், இது கோலார் வந்து ஆழமாக இருக்குது, ஒரு பக்கம் ஹட்டி சுரங்கம் இருக்கார். தங்கம் வெட்டி எடுக்கப்படுகிறது. சரி, வெட்டிட்டு போங்க. அடுத்து, ஆந்திர பிரதேசத்தின் அனந்தபூர், சித்தூர் மாவட்டங்களில் உள்ள 2 சுரங்கங்களும் தாமதமாக பணி செய்ய தொடங்கின. ஓகேங்களா, தாமதம்னு என்னப்பா, இப்போ எல்லாரும் முன்னாடியே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவன் லேட்டாக இதை இப்போ தான் ஆரம்பிச்சிருப்பான் பொழுது. ஓகே, இவற்றில் 81,000 கிலோகிராம் தங்கம் உள்ளதாக தெரிகிறது. ஓகே, அவங்களே ஒரு இந்த அளவுக்கு இருக்குதுப்பா தங்கம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வருடாந்திர தங்க உற்பத்தி குறைந்து கொண்டு வருகிறது. சரி, அதுக்கப்புறம் அதன் அளவு 1951 7,000 கிலோகிராமாக இருந்தது. வருஷம் குறைஞ்சதுன்னு சொல்கிறான். எப்படி இருக்கான், இது வந்து 7,000 கிலோகிராமாக இருந்துச்சா 1951. இப்போ பார்த்திங்கன்னா 1931 கிலோகிராமாக குறைந்துள்ளது. இப்போ இதுக்கு எத்தனை வருஷம் இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 6ல் 1 போனால் 5, 8ல் 3 போனால் 8ல் 5 போனால் 35 வருஷம். கிட்டத்தட்ட 35 வருஷத்தில் இந்த 7,000 கிலோகிராம் அப்படின்றது இவ்வளவா குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா, இப்போது நமக்கு என்ன கொஷின் கேட்குறான்னு பார்ப்போம். தங்க உற்பத்தி 35 வருடங்களில் 72% குறைந்துள்ளது. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பர்சன்டேஜ் தான் நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு. இப்போ எப்படி ஹெல்ப் பண்ண போகிறாருன்னு பாருங்கள். 7,000 இருந்தது 1931 குறைந்துள்ளது. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இங்கே டிஃப்ரென்ஸ் அப்படின்றத போடுவோம், இங்கே இனிஷியல் அப்படின்றத போடுவோம், இங்கே பர்சன்டேஜில் மாற்ற போகிறோம். அப்படி நம்ம மாற்றுற பர்சன்டேஜ் 72 வந்துச்சுன்னா நம்ம ஆன்சர் கரெக்டுப்பா. ஓகேங்களா, இன்ட்டு 100. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருவார். ஸோ 10ல் 1 போனால் 9 வருவாரா, ரிமைனிங் 9ல் 3 போனால் ஒரு 6. இங்கே தூக்கி நான் தனியாகவே எழுதிடுறேன். ஸோ 10ல் 1 போனால் 9, ரிமைனிங் 6 வருவார். அகைன் எவ்வளோப்பா, 9ல் 9 போனால் 0, 6ல் 1 போனால் 5. டிஃப்ரென்ஸ் இப்போ இதுக்கு நீங்கள் டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 5,069 வராங்க. இனிஷியலாக எவ்வளோ இருந்தாங்க, 7,000. அதை நான் 100க்கு மாற்றுறேன். இந்த 2 0 அடிச்சிடலாமா. இப்போ நமக்கு எவ்வளோ இருப்பார். ஸோ 5069 / 70. ஃபஸ்ட்டு 7ஆல் அடிப்போம், அதுக்கப்புறம் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுப்போம். 7 7 7 49, ரிமைனிங் எவ்வளோ வருவார், 1 இருப்பாரா. அப்போ 2 14, ரிமைனிங் எவ்வளோப்பா, 2 இருப்பாரா. ஸோ 4 28, ரிமைனிங் எவ்வளோப்பா, ஒரு 1 இருக்காரு. அப்புறம் புள்ளி வச்சு 0 சேர்த்தோம் அப்படின்னா இப்போ பாருங்க 1 இருப்பார், புள்ளி வச்சு 0 சேர்த்தா அகைன் 7 போயிட்டுருப்பார். நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு அதுக்கப்புறம் பாயிண்டில் வராரு, அதெல்லாம் விட்டுருங்க. நமக்கு ஒரு அப்ராக்சிமேட் இருந்தால் கூட சொல்லிடலாம். ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைங்க, ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 72.4 அப்படின்னு வருவார். அப்போ அத்தனை சதவீதம். இப்போ பாருங்கள், இது இன்னும் 72% தானே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே 72.4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே பாயிண்ட்டுக்கு அப்புறம், இப்போ 72 இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 இல்லை அதுக்கு மேலே இருந்தால் தான் இதை ஒரு முழு மதிப்பாக ஒரு 1 ஆட் பண்ணிப்போம். இல்லை அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா, நீங்கள் வேணால் கேல்சியில் கூட உங்கள் ஃபோனில் போட்டு பாருங்கள், இந்த ஆன்சர் வருவார். அப்போ இதுக்கான 72% இருக்குது. அப்போ இது என்னப்பா, நிச்சயமாக சரி, டெஃபினட் ட்ரூ அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி வாக்கியத்தை நம்ம எப்படி சொல்லலாம், நிச்சயமாக உண்மைதான்ப்பா தான் தெரியுது பார்த்த உடனே. ஓகேங்களா, அப்போ டெஃபினட் ட்ரூ அப்படின்னு சொல்கிறது. அடுத்து, உலகத்தில் உள்ள சுரங்கங்களில் மிக ஆழமானது ஹட்டி சுரங்கம். இப்போ அப்படியே இந்த கொஷினுக்கு வாங்க. எதுப்பா, உலகத்தில் மிக ஆழமான கோலார் சுரங்கத்திலேன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். அவன் என்ன சொல்கிறான், ஹட்டி சுரங்கம் தான் உலகத்திலே ஆழமானது அப்படின்னு சொல்கிறான். அப்போ அது தப்பு தானே. அப்போ டெஃபினட்டாக தப்பு தான். அப்போது கண்டிப்பாக தப்பு, அவனை தூக்கி விட்ருங்க. ஓகேங்களா, அது நம்ம கோலார் தான் டீப்பஸ்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவர் கண்டிப்பாக தப்பு தான். நெக்ஸ்ட்டு,
இந்தியா வெளிநாடுகள், இது வந்து இங்கிலீஷ் கொஷின், ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இந்தியா இம்போர்ட்ஸ் கோல்டு ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ். இந்தியா வந்து வெளிநாடுலேருந்து தங்கத்தை இறக்குமதி செய்தாமா. இப்போ இது வரைக்கும் நம்ம ஒரு பேராகிராஃப் படித்தோமே, எந்த இடத்துலையாவது நான் வெளிநாட்டிலேருந்து தங்கம் வாங்குறோன்னு நம்ம சொல்கிறானா? கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வாக்கியத்தை உறுதிப்படுத்துறதுக்கு என்கிட்ட போதுமான தகவல் இல்லை. அப்போ டேட்டா இன்அடிக்குவேட் அப்படின்றது மிக சரியான ஆன்சர். த நெக்ஸ்ட் ஒன். இப்போ இங்கே வந்துருங்கப்பா. இந்தியாவிடம் 81,000 கிலோகிராம் மேல் தங்க சேமிப்பு இல்லை அப்படின்றாங்க. இதுக்கு மேலே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படியே அந்த ஸ்டேட்மெண்ட்க்கு வாங்க. இவற்றில் 81,000 கிலோகிராம் தங்கம் உள்ளதாக தெரிகிறது. அப்போ இப்போ பாருங்களேன், அவங்க கண்டமேனிக்கு வர சொல்லிட முடியாது, ஓகேங்களா? அதுக்கு ஏதோ ஒரு அளவு, அது அளவோ இல்லை அது ஏதோ ஒன்று எடுத்து தானே சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ இருக்கிறதா தெரியுது அப்படின்னு தானே சொல்லியிருப்பாங்க. அப்போ மேபி அது உண்மையாக இருக்கலாம் இல்லையா? இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுதான் நமக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ அவன் 81,000 கிலோகிராம் தான் இருக்குது அப்படின்னா அப்போ மேபி அது மேலே இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்கு உண்மை இருக்குது தானே. அப்போ ப்ராபப்ளி ட்ரூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ அதுக்கு மேல் தங்க சேமிப்பு இல்லை அப்படின்றதுக்கு மேபி சரியாக இருக்கலாம். ஏன்னா அவனே தான் சொல்லியிருக்கான் 81,000 கிலோகிராம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ அதுக்கு மேலே இல்லாமல் இருக்கிறதுக்கு ப்ராபப்ளி அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா? அடுத்து, கோலார் மைன்ஸ் ஷோஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல, ஓகேங்களா? உண்மையாலுமே கோலார் மைன்ஸ் தான் வந்து அதிகமான ப்ரொடக்ஷன். ஆனால் அவன் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கா, அந்த வாக்கியத்தில் இருக்கா நம்ம பார்க்கணும். இப்போ அப்படியே ஸ்டேட்மெண்ட் போய் பாருங்கள். இப்போ பாருங்கப்பா, கோலாரை பற்றி ஒரே வார்த்தை தான், உலகத்தின் மிக ஆழமான கோலார் சுரங்கம் தான் சொல்லியிருக்கானே தவிர மற்றபடி அதிகமான தங்கம் இவர் தான் உற்பத்தி செய்கிறாருன்னு அந்த வார்த்தை எங்கேயாவது பயன்படுத்திருக்கானா? கிடையாது. அப்போ அதை உறுதிப்படுத்துறதுக்கு என்கிட்ட தகவல் கிடையாது. அவன் சொன்ன வார்த்தையை உறுதிப்படுத்துறதுக்கு என்கிட்ட தகவல் இல்லை. அப்போ டேட்டா இன்அடிக்குவேட் அப்படின்றது தான் கரெக்டு. இப்போ இதுக்கான ஆப்ஷன் எங்கேப்பா இருக்காரு? ஸோ ஆப்ஷன் சி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். போதிய தகவல் இல்லை அப்படின்றது மிக சரியான ஆன்சர். அடுத்து, த கோல்டு மைன்ஸ் அனந்த்பூர் அண்ட் சித்தூர் ஆர் த ஓல்டஸ்ட் மைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதை சொல்லியிருந்தாங்க. எப்படி சொல்லியிருந்தாங்க? அவங்க வந்து தாமதமாக ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆந்திராவில் இருக்கக்கூடிய அனந்த்பூர் சித்தூர் அப்படின்றது தாமதமாக ஆரம்பிச்சிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தான். இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஓல்டஸ்ட் மைன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதாவது பழமையான மைன்ஸாக இவர் இருந்திருந்தால் இவர் பழைய காலத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கணும். அவரே இப்போ தான் தாமதமாக ஆரம்பித்தார். அப்புறம் எப்படி அது உண்மையாக இருக்க முடியும்? இது நிச்சயமாக தவறு, டெஃபினட்டாக ஃபால்ஸ், நிச்சயமான தவறு, ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான்ப்பா இன்னைய கிளாஸ். ஓரளவு இல்லை, இது வரைக்கும் உங்களுக்கு டிஐயில் என்னெல்லாம் கேட்டானோ அது எல்லாமே கம்பைல் பண்ணி ஸோ உங்களுக்கு புரியும்படியாக எப்படி நான் சொல்ல முடியுமோ நான் சொல்லியிருக்கேன். இது யூஸ்ஃபுல்லாக நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நம்ம டெலகிராம் குரூப்பில் நீங்கள் அதில் கொஷனுக்கு கேளுங்க. நான் உங்களுக்கான சொல்யூஷன் அப்படின்றத நான் சொல்கிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக ஷேர் பண்ணுங்கப்பா. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கணும் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் பண்ணுறதுக்கு. தேங்க்யூப்பா.